அந்த காலத்தில் பண்ண சில ஸ்டடீஸில் வெஸ்டர்ன் பாப்புலேஷன் வந்து பண்ணனால அவங்க வந்து எப்பவுமே முட்டை வந்து பேக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸ்டு இறைச்சி வந்து பயங்கரமாக பிரெட்டு அதோட சேர்ந்து ஃபுல்லாக நிறைய உப்பு போட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் அன்ஹெல்த்தியாக அந்த முட்டையை சாப்பிட்டு வந்திருக்காங்க. நம்ம ஊர்லேயும் முட்டை ஆச்சு ஆராய்ச்சி பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் நல்லா எக்கு ஃப்ரைட் ரைஸு முட்டை பரோட்டா அந்த மாதிரி முட்டை குழம்போட ஒரு 5 இட்லி அப்படின்னு வச்சு ஆராய்ச்சி பண்ணால் இதே மாதிரி தானே ஹார்ட் அட்டாக்னு தானே ரிசல்ட் வந்திருக்கும். பிரச்சனை இதில் தானே இருக்குது, கூட சேர்க்குற அந்த ஃப்ரைட் ரைஸ்லையும் அந்த பரோட்டாலையும் தானே இருக்குது. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஸோ அதனால் ஆசிரியர்கள் பெரும்பாலும் முட்டை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக உணவுலேயே நம்ம கலந்து காய்கறிகளோட அந்த மாதிரி சும்மா ஒரு ஆம்லெட்டை நம்ம சாப்பிட்றோம், ஒரு பொரியல் முட்டை பொரியல் பண்ணி சாப்பிட்றோம், ஒன்று வேக வச்சு சாப்பிட்றோம். இது எந்த வித ரிஸ்க்கை அதிகப்படுத்துவதில்லை. ஒரே ஒரு எக்ஸப்ஷன் என்னன்னா ஃபெமிலியல் ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் இருக்கக்கூடிய ஒரு ரேரான மரபணு நோய். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்டிஎல் அப்படிங்கிற கொலஸ்ட்ரால் வந்து உங்களுக்கு 190க்கு மேலே இருக்கும், 200க்கு மேலே இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் முட்டையோட மஞ்சக்கருவை கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கிறது நல்லது.